சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டி அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் 8 தங்கம் வென்று அசத்தல். டெல்லியில் நடைபெற்ற வாக்கோ இந்தியா 4வது சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 தங்கம் உட்பட 10 பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மேளதாளம் முழங்க மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கோ இந்தியா சார்பில் 4வது சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 1ஆம் தேதி துவங்கி 4 நாட்கள் டெல்லியில் நடைபெற்றது. இதில் துருக்கி, ரஷ்யா, பிரிட்டன், மலேசியா, இந்தியா என பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் இந்தியா சார்பாக கோவையிலிருந்து துடியலூர் ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியில் பயிற்சி பெற்று அரசு பள்ளியில் பயின்று வரும் 2 மாணவர்கள் கிஷோர், சஞ்சய் உட்பட டிவின், மன்சர் மற்றும் சபரிபாலா என 5 பேர் பங்கு பெற்றனர். இதில் பாயிண்ட் ஃபைட், மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், கிக்லைட் ஆகிய பிரிவுகளில் கலந்து கொண்ட 5 பேரும் 8 தங்கம், 2 வெள்ளி என 10 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு துடியலூர் NGGO காலனி பகுதியில் ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமி முன்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. சர்வதேச அளவில் சாதித்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்லி ஆனந்த் மற்றும் பயிற்சியாளர்கள் அபிஷேக், சிங்கத்தமிழன் ஆகியோருக்கு பெற்றோர்கள், பொதுமக்கள் மேளதாளம் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியா சார்பாக கலந்து கொண்டு நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு ஊர் மக்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ்டர் ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமியோட ஃபவுண்டர். இப்போ நடந்து முடிஞ்ச சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் நம்ம பசங்க வந்து 8 கோல்டு 2 சில்வர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் நடத்தினது. இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடந்தது. இதில் பல்வேறு நாடுகளில் பங்கேற்று நம்ம பசங்க வந்து சிறப்பாக விளையாடிருந்தாங்க. இதில் வந்து கடந்த ஒரு 3 மாதமே பசங்களுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குண்டான பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது மூலிமா அப்கமிங் நடக்க போகிற ஏஷியன் கேமில் பசங்க செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து பாயிண்ட் ஃபைட், லைட் கான்டாக்ட், கிக் லைட், மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், கிரியேட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க எஸ்பெஷலி மன்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன், 2 டைம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன். இந்த தடவை 2 கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க, மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் பாயிண்ட் ஃபைட். அதே மாதிரி கிஷோர் இவர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபார்ம்ஸில் கோல்டு மெடல், பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல். சஞ்சய் கிக்லைட்டில் கோல்டு மெடல் அண்ட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸில் கோல்டு மெடல். இவர் தான் இப்போ ஏஷியன் கேமுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாரு. ஸோ அப்புறம் டிவின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆச்சு நம்ம அகாடமி ஜாயின் பண்ணி. ஆல்ரெடி கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதில் கிக் பாக்ஸிங் ஜாயின் பண்ணி 6 மந்த்தில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு மைல் ஸ்டோனாக இவங்களுக்கு இந்த மேட்ச் அவங்களுக்கு அமைய நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி சபரிபாலா இவங்களும் 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து கிரியேட்டிவ் ஃபார்மில் கோல்டு மெடல் அண்ட் பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கூட 15 பாயிண்ட் லீடிங்கில் கோல்டு மெடல் பண்ணார். இவங்க வந்து பாயிண்ட் ஃபைட் அதே மாதிரி லண்டன் பையன் கூட 11 பாயிண்ட்ல லீடு அவங்க கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆப்பனண்டாக அவனால தொடக்கூட விட முடியாத அளவுக்கு அவங்க இந்த இதில் பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரி, மகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து இவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அசோகரம் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்பாளையத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இது வந்து SDIT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிற மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. SDIT வந்து லாஸ்ட் டைம் 2022 வந்து எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து நம்ம 1.25 கோடி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால அப்கமிங் நடத்த மேட்சில் கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணாங்க. இப்போ 2023, 24 நடந்த மேட்சஸ்க்கு அவங்க ஃபண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்து நடக்க போகிற காமன்வெல்த் ஏஷியன் கேமுக்குள்ள எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கி தர முடியும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய். நான் இங்கே தான் அசோகபுரம் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா February month 1 to 5 நடந்த இன்டர்நேஷனல் மேட்ச் டெல்லியில் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமிலேருந்து 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். 5 பேரில் 8 கோல்டு 2 சில்வர் நாங்கள் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ரொம்ப டஃப் தான். ஃபாரினர்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருந்துச்சு. அதுவும் போக இது 3 months முன்னாடியே நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சுது.
இன்னியும் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட் கிடச்சதுன்னா இன்னும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வர வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏஷியன் சாம்பியன்ஷிப் எல்லாத்துலேயும் எங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆன்லி மாஸ்டர், அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ், அப்புறம் எங்கள் ஸ்கூல் அண்டு ஜென்ரல் செக்ரட்டரி பிரேம் மாஸ்டர் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் மஞ்சள். நான் ஆங்கிலி கிக் பாக்ஸிங் அகாடமியில் 3 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த February 1 to 5 நடந்த மேட்ச்சில் நான் வந்து 2 கோல் அடித்தேன். காரணம் மாஸ்டர் ஆங்கிலி தான். நான் பிரிட்டன்காரன் கூட ஃபைட் பண்ணேன். அவன் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தான். தேங்க்யூ.